ஷேய் பிரம்மா எல்லாம் கேட்டுக்கோப்பா. சாராயத்தினால டாக்டர் குடிக்க சொல்லுதான். டாக்டர் என்ன செய்யணும்? ஆணும் பெண்ணும் அந்த நடுச்சென்றில் வெதரில் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார் சாராயத்தினால. இப்போ டாக்டர் வந்து கணக்கு கொடுக்கணும் கோர்ட்டில் வந்து ஆல்கால் இவ்வளோ கலந்துருக்கான், இது பூரா இந்த பேற்றி ஈட்டி அந்த கறி மருந்தெல்லாம் சேர்க்கான், ஏகப்பட்ட ஆல்கால் பூரா பல ரசத்தை ஊற வச்சு அதை திராயத்தை ஊற்றி எல்லாம் ஊற வச்சு பூரா செஞ்சு இந்த போதையை மண்டையில் ஏற்றி கிறுக்கு பிடிக்க மாதிரி வைக்கான் அரசியல்வாதி அப்படின்னு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டரும் பிரைவேட்டு டாக்டரும் உள்ளே கொடுக்கணும். கொடுக்கலையில் அப்போ இந்த டாக்டர் இவன் வந்து காவல்துறையிட்ட கணக்கு கொடுக்கணும். எப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, கடவுள் ஒன்று இருக்கார், நம்ம தப்பு செய்யக்கூடாது, இதை பூரா உள்ளே பார்த்து தள்ளுலாம் எஃப்ஐஆர் போடல, கோர்ட்டில் போய் நீ கொடுன்னு சொல்லி இவன் டாக்டர் போய் காவல்துறைக்கு கொடுக்கணும். கொடுக்கலையில கொடுக்கலை. அப்போ தப்பு செய்கிறது யார்? அதிகாரி பூரா தப்பு செய்தான். அனைத்தும் அதிகாரி பூரா டாக்டர்லேருந்து எல்லாமே தப்பு செய்யுது. அப்போ டாக்டருக்கு என்ன செய்வார்? 20 வயசு 25 வயசு கூட டாக்டருக்கு ஆணும் பெண்ணும் என்கவுண்டரில் முடிச்சிருவாங்க. 70 வயசு 50 வயசு 40 வயசு இருக்கிற ஆணும் பெண்ணு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். சாராயத்தினால பெரிய விளைவுடா, சாராயத்தினால பெரிய விளைவு, புரியுதா? இந்த சாராயத்தை குடிச்சுத்தான் பூரா ஆஸ்பத்திரிக்கு ஓடுது. அப்போ ஆஸ்பத்திரி கட்டடமாக கட்டுறதுக்கு ஒப்பம் வாத்தாவே கொண்டார வழிமனம் வாத்தம் ஒப்பம் இடமால ஒரே பில்டிங்காக போட்டு இவன் சாராயத்தை எல்லாம் கெமிக்கலை விட்டு குடிச்சிட்டு போய் அந்த காகித பேப்பரை ஒவ்வொருத்தையும் வசதியாக இருக்கிற ஆணும் பெண்ணு அங்கே போய் ஆஸ்பத்திரியில் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து செவழித்து அவங்க கட்டடமாக கெட்டி நாசம் பண்ணியிருக்கான் பூமியை. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு! கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டு நீதிமன்றத்தில் கோர்ட்டார அவமதிப்பு, கோர்ட்டு தலை வாசலை அவமதிப்பு, கவர்மெண்ட் வேலை வைக்கிற அனைத்தும். இப்போ இவனுங்களுக்கு என்ன தண்டனை போடுவார்? அதுக்கு தான் தெராசை பிடிச்சி எடையை பிடிச்சி நிற்கார். இவ்வளோ பெரிய தப்பு செய்தான், இவ்வளோ பெரிய தப்பு ஏன் நான் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற கணக்கில் பூமியில் இறங்கி குடும்பம் பிள்ளைய வாரிசோடு உட்காந்து கணக்கை அப்படியே பக்காவாக கொடுக்காரு. அதான் கடவுளால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு ஏன் இந்த கஜானா ஏன் இந்த வேலை பார்க்கான்? இப்போ மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லாமே பூரா லட்ச கோடி கடனை வாங்கி விதைக்கான். இங்கே பட்ஜெட்டு போடுதோம்னு அவன் விதைச்சி அவன் வீட்டுக்கு அறுவடை பண்ணி அந்த பேப்பரை கொண்டு போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொருகி கொண்டு நக்கி கொண்டே கிடக்கான் இந்த அரசியல்வாதி. இது எவ்வளோ பெரிய தப்பு! தமிழ்நாட்டில் காலப்பா அமைச்சர் பூரா இல்லாத மாதிரி வரானா, கையில் கிடையாது காலில் கிடையாது, ஏதோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, பெண்ணு பார்த்தேன்னா காதில் ஒன்று இராது. அப்போ நடிப்பு, இது எவ்வளோ பெரிய நடிப்பு தெரியுமா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சி வச்சுருப்பான், 100 கிலோ தங்கம் வச்சுருப்பான், 50 கிலோ வெள்ளி வச்சுருப்பான், சாக்கா மூட்டையில் அங்கே அடுக்கி வச்சுருப்பான் அட்டியல் போட்டு, அடுத்தாப்பில் இடங்கள் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போட்டு கூடனா பூரா பத்திரம் அடைஞ்சி எழுதி வச்சுருப்பான். இது என்ன விவசாயம் பண்ணுறவன் பூரா பிடுங்கி வலித்து மொத்தமாக பிடிச்சி ஆட்டுதான். அப்போ விவசாயத்தை தான் அழிக்க முடியும். விவசாயத்தை விளையிறவனுக்கு அந்த விளைச்சலுக்கு அவன் உழைச்சதுக்கு ஊதியம் கிடைக்கல, அவன் போய் முக்காடு போடுதான், இல்லைன்னா செத்து போகிறான். ஆணு பெண்ணு பெரிய அதுக்கு தான் இடத்த பூரா விற்கான். இப்போ நெல்லை மாவட்டத்தில் 40 ஏக்கர் 50 ஏக்கர் கிணறோடு வச்சுருக்கவன் ஓடியா இத்தனை கோடி ஓடியா நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ 40 ஏக்கர் 50 ஏக்கர் விற்கிறதுக்கு கூவை மாதிரி குத்த வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? இந்த கவர்மெண்ட் வேலைக்கான சேராயம் பார்க்கான்ல, இவனுங்களுக்கு பூரா என்கவுண்டர் கையெழுத்து இருக்கிற பூரா அங்கங்கே அந்த கையெழுத்து எடுக்கிற இடத்துல பூரா கணக்கு பார்த்தோன்னே கணக்கு கோர்ட்டில் ஷூட்டிங் ஆர்டர் முடிச்சுருவார். அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு இடம் அப்படியே தான் கிடக்கும். நீ கையெழுத்து போட்டு நீ தான் நீ இல்லை பிறப்புக்கு பிறக்க பூமியில் விவசாயிக்கு உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, இருக்கிற இடம் ஆடை, உனக்கு கையெழுத்து போட்டு விற்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் வேலைக்கானல அனைத்து உள்ளவனை என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். இப்போ புரிஞ்சிடுச்சா எதுக்கு தப்பு செய்தான்? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே 40 ஏக்கர் 50 ஏக்கர் விற்கிறதுக்கு ஓடியாரான், கூவ மாதிரி போகிறான், புரோக்கர் பூலையில் தூக்கிட்டு போகிறான், அம்புட்டு போயிடும். இப்போ புரோக்கரை ஒரு வேளை விட மாட்டார், அப்படியே காணொலியில் உலக நாடே பார்க்கணும். என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் வானரப்பட இராணுவம் முடிச்சிருவான். முக்கால் சதி